இந்த மூவிக்கான ஓபனிங் சீன்ல மேக்ஸ்ங்கிற ஒரு பெரிய டூரிசம் கம்பெனியோட சிஇஓவான நம்ம ஹீரோக்கும் கூங்கிற இன்னொரு பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போறதுனால பிரஸ் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லாததுனால இஞ்சி தின்ன மங்கி மாதிரியே உருன்னு மூஞ்ச வச்சிருக்கான். பட் அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியா பிரஸ்காரங்க கேட்குற எல்லா கேள்விக்குமே சிரிச்சு சிரிச்சு பதில் சொல்றத பார்க்கும்போது செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, இந்தாப்ல நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குதுன்னு சந்தோஷப்படாத, என்னால கண்டிப்பா உன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது, உன்னை என்னோட ஒய்ஃபா ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, இந்த மேரேஜ் ஒன்றும் என்னோட ஆசைக்காக நான் உன்னை விரும்பினங்கிறதுக்காக நடக்கல. 20 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம முன்னோர்கள் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க. அதுபடிதான் இந்த மேரேஜுமே நடக்க போகுது. ஸோ தேவையில்லாம என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு அந்த பொண்ணு ரொம்ப நியாயமா பேசுறாங்க. அப்போ அங்க வர நம்ம ஹீரோவோட தாத்தா மீடியாக்காரங்க கிட்ட எங்க பிசினஸ்க்காக கூ ஃபேமிலி நிறைய உதவி பண்ணிருக்காங்க, சோ அதுக்கு நன்றி கடனா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு எங்க 2 குடும்பத்துக்கு நடுவுல இருக்கிற உறவை நாங்க மேம்படுத்திக்க போறோம்னு சொல்ல, இதை கேட்டு கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து, இந்தாடி உன் தில்லாலங்கடி வேலைலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, என் பிசினஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனமா எல்லாத்தையுமே ஆட்டைய போட பாக்குறேன்னு கேட்க, அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகி எனக்கு நீயும் வேணா இந்த கல்யாணமும் வேணான்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் ரிங்கை தட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா 5 மாசத்துக்கு அப்புறம் அன்னைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போன பொண்ணு காணாம போயிட்டதுனால நம்ம ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆகிடுது. இதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு நம்ம ஹீரோவோட தாத்தாக்குமே உடம்பு சரியில்லாம போயிடவும் டாக்டர் ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணாதான் தாத்தாவோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவரு கூமேன் அதாவது நம்ம ஹீரோக்கு ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆறதா இருந்ததுல அந்த பொண்ணு திரும்ப வந்து என்கிட்ட பேசினா மட்டும்தான் நான் இந்த ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. பாவம் நம்ம ஹீரோ எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி முடிக்கும் போதுதான் அன்னைக்கு லாஸ்டா கூமேன் அவர்கிட்ட ஒரு வேளை நான் காணாம போயிட்டா நீங்க என்ன தேடுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ஞாபகம் வரவும், நீ இவ்ளோ பெரிய ட்விஸ்ட் வைக்க போறங்கிறது எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உன்கிட்ட அவ்வளோ ஹார்ஷா பேசியிருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுவே இங்க சுருட்டையா முடி வச்சுக்கிட்டு புட்டி கண்ணாடி போட்டிருக்க ஒரு கியூட்டான பொண்ணை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். பாவம் அவங்க வீட்டுல இவங்களை ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்ல, பிகாஸ் நம்ம ஹீரோயினை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. பட் எப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததோ அன்னையில இருந்து ஹீரோயினை வளர்த்துட்டு இருந்த அம்மா ஒரு அரக்கை மாதிரி தான் நம்ம ஹீரோயினை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. பட் ஹீரோயினோட அப்பா அப்படிலாம் இல்ல, ஆரம்பத்துல தான் பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருந்தாரோ அதே மாதிரி தான் கடைசியில அவர் இறந்து போற வரைக்கும் ஹீரோயின் மேல உயிரையே வச்சிருந்தாரு. ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த அம்மா கிட்டயும் அவங்களோட பையன் கிட்டயும் மாட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் புதுசா வேலைக்கு போன இடத்துல எங்க நம்ம ஹீரோயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல பேர் வாங்கிருவாளோங்கிற பொறாமையில ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் கீழே குனிஞ்சு பெருக்கிட்டு இருக்கச்ச அவங்க மேல கொதிக்கிற காஃபியை ஊத்திடவும், ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு ஹீரோயின் தட்டி கேக்குறாங்க. பட் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான் அங்க மேனேஜரா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லி மத்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் தப்பு பண்ணாத நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னா திட்டுறது மட்டும் இல்லாம ஏதோ அடிமையை நடத்துற மாதிரி ஒரு பெரிய பாக்ஸை கொடுத்து போ இதை போய் பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல டெலிவரி பண்ணிட்டு வான்னு சொல்லவும், பாவம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அலறாங்க. இதை பார்த்து தாங்கிக்க முடியாம இன்னொரு எம்ப்ளாயி, மேடம் நீங்க எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க, சீக்கிரமா எல்லாம் மாறிடும்னு ஆறுதல் சொல்றாரு. தென் இங்க நம்ம ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட கூமேன் தொலைஞ்சு போய் 6 மாசம் ஆகுது, அவங்கள பத்தி எதுனா க்ளூ கிடைச்சிச்சான்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல நடந்து வரதை பார்த்துட்டு இந்த முகத்தை நாம ஏற்கனவே எங்கேயோ பார்த்திருக்கோமேன்னு சொல்லி கிட்ட போனா நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல வர ஹீரோவை கவனிக்காம கையில வச்சிருக்க பாக்ஸாலேயே அவரை இடிச்சிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஏய் கூமேன் நீயா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, ஆமா இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல, அழகான பொண்ணை பார்த்துட்டா இப்படி ஒரு டைலாக் பேசி கரெக்ட் பண்ண பாப்பானுங்கன்னு சொல்லி ஹீரோயின் முனவிக்கிட்டே பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை புள்ளி பண்ணால அவ தன்னோட பாய் ஃப்ரெண்டான மேனேஜர் கிட்ட, ஹீரோயின் நீங்க எனக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் ஆட்டைய போட்டுட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணவும், நம்ம ஹீரோயினால இதெல்லாம் நம்பவே முடியல, நானே இன்னைக்குதான் இங்க வேலைக்கு வந்தேன், அதுக்குள்ள என் மேல இவ்வளவு பெரிய பழி போடுறீங்க, நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ற பொண்ணு இல்லைன்னு ஹீரோயின் தான் சைடு இருக்கிற நியாயத்தை எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பாக்குறாங்க. பட் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே அந்த புள்ளி பண்ற பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால இல்ல ஹீரோயின் தான் திருடிப்பா, ஹீரோயினோட பேக்கை செக் பண்ணணும் அது இதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா கார்னர் பண்ணவும், பாவம் தனியா இந்த கூட்டத்துல பலிகடாவா மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அப்போ அந்த பொண்ணு ஹீரோயினோட பேக்கை வாங்கி கொட்டுனா உள்ள வச்சிருந்த எல்லா திங்ஸுமே கீழே விழுந்து சதறிடுது. முக்கியமா அந்த பொண்ணோட லிப்ஸ்டிக்குமே இருக்கு. இந்த காஸ்ட்லியான லிப்ஸ்டிக்கை தான் நான் என்னோட ஆளுக்கு பிரசன்ட் பண்ணேன், இப்போ இந்த பொண்ணு தான் அதை திருடி இருக்காங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு, நான் உடனே போலீஸ்க்கு போக போறேன்னு மேனேஜர் சொல்ல, போலீஸ் எல்லாம் எதுக்கு, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் தானே, நீங்க ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கினா மட்டும் போதும்னு அந்த பொண்ணு சொல்ல,
ஒழுங்கா நீயே இங்க இருந்து போறியா இல்ல நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுமான்னு கேட்டு அவங்க எல்லாம் மிரட்டுறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் கீழே விழுந்த தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயினை ரொம்ப க்ளோஸ் அப்ல பக்கத்துல பாத்துட்டு நீ எப்படி பாக்குறதுக்கு அப்படியே என்னோட கூமேன் மேன் மாதிரி இருக்கன்னு கேட்க ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டு நம்ம ஹீரோ விசாரிக்கும் போதுதான் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் லிப்ஸ்டிக்கை திருடிட்டான்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையன் ஆறுதல் சொன்னால அவன் ஓடி வந்து இல்ல சார் இவங்க எல்லாருமே போய் சொல்றாங்க, ஹீரோயினை எப்படியாவது வேலையை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக இந்த பொண்ணு தான் தன்னோட லிப்ஸ்டிக்கை ஹீரோயின் பேக்ல வச்சு அவங்கள மாட்டி விட ட்ரை பண்ணான்னு நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறான். இதை கேட்டு செம டென்ஷன் ஆகிடுற மேனேஜர் அம்மா ஆளோட கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பு அப்பி அந்த பொண்ணையே வேலையை விட்டு தூக்கிடுறான். தென் நம்ம ஹீரோயினை தன்னோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு சொல்ல என்னதுன்னு ஹீரோயின் கேட்க நீ எனக்கு ஃபியான்சேவா இருக்கணும்னு சொன்னதுமே ஹீரோயின் செம ஜர்க் ஆகிடுறாங்க. ஏ பாப்பா உன் மேல எனக்கு பெருசா எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஜஸ்ட் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில தான் நான் இப்படி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்குமே வேலை வெட்டி இல்லைன்னு கேள்விப்பட்டேன், சோ இந்த கான்ட்ராக்ட படிச்சு பார்த்துட்டு ஒரு மாசம் என்கிட்ட ஃபியான்சேவா வேலை பாருன்னு ஹீரோ சொல்ல என்னாலாம் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் நில்லு, இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள என்னோட தாத்தாக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அதுக்கு நீ என்னோட ஃபியான்சேவா இருந்தா மட்டும்தான் முடியும், ஆபரேஷன் முடிகிற வரை உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் பண்றேன், உனக்கு எவ்வளவு சேலரி வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ, ஒன்ஸ் அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா நமக்குள்ள இருந்துட்டு இருக்க இந்த கான்ட்ராக்டுமே ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட் ஆகிரும், எக்ஸ்பயர் ஆகிரும், அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் உன்னை காண்டாக்ட் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம என்னால முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் தன்னை வளர்த்துட்டு இருக்க அம்மா கிட்ட நான் பிறக்கும் போது தனியா பிறந்தனா இல்ல எனக்கு அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களான்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் நைட்டு சாப்பாடு சமைக்கிற வேலையை பாருன்னு சொல்லி அவங்க விரட்டி விட்டுடுறாங்க. அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வர நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல தன்னை வளர்த்த அப்பாவோட போட்டோவை பார்த்து அப்பா நீங்க என் கூட இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், பட் இப்ப நிஜமாவே பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பேசாம நீங்க போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கச்ச ஹீரோயின் வீட்டு கதவை யாரோ செமையா தட்டுன்னு தட்டி உடைக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மிரண்டு போயிடுற ஹீரோயின் அம்மா இந்த மாதிரி நான் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு பெரிய டான் கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கிட்டேன், பட் அவங்க எனக்கு சொன்ன டைம்குள்ள நான் காசை திரும்ப கொடுக்காததுனாலதான் இப்ப அவங்க எல்லாருமே என்னை அடிச்சு காசை வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க, சோ எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல, பேசாம நாம இந்த வீட்டை வித்துட்டு வேற ஏதாவது அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாமான்னு கேட்க ஹீரோயின் முடியாது, பிகாஸ் இது எங்க அப்பா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த வீடு, சோ நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த வீட்டை நான் விற்க விட மாட்டேன், இது எங்க அப்பாவோட சொத்து, எங்க அப்பாவோட நினைவுகள் இந்த வீடு ஃபுல்லா இருக்கு, என்னால முடியாதுன்னு சொல்லவும் என்ன நீ சும்மா அப்பாங்கிற, அவர் ஒன்னும் உன்னை பெத்த அப்பா இல்லல, ஜஸ்ட் வளர்த்தவர் தான், அது மட்டும் இல்லாம ஒன்ன வளர்க்கறதுக்காக நாங்க நிறைய காசு செலவு பண்ணிருக்கோம், அதையே நீ இன்னும் திரும்ப கொடுக்காம வேலைக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்துருக்க, போனா போதுன்னு சொல்லிதான் இந்த வீட்டை விற்க நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், என்னமோ நீயே ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க, ஒழுங்கா இந்த வீட்டை விற்க டாக்குமெண்ட்ல சைனை போடுன்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அப்பா கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை கீழே போட்டு உடைக்கவும் ரொம்ப ஹர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எங்க அப்பா வாங்கின இந்த வீட்டை வித்துறாதீங்க, உங்களுக்கு காசு தானே வேணும், அதுக்கு நான் வழி பண்றேன்னு சொல்லி வேற வழி இல்லாம ஹீரோ தனக்கு கொடுத்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி தன்னோட பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோவோட ஆளுங்களை போய் மீட் பண்றாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சம குஷி ஆகிடுற நம்ம ஹீரோ வந்துட்டால என் வழிக்கு, இப்ப நான் சொல்றதை கேட்டுதானே ஆகணும், சரி ஃபர்ஸ்ட் அவளை பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போய் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்க அவர் சொன்ன எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம ஹீரோயின் அப்படியே கூமேன் மேன் மாதிரி மாத்தி ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தாத்தா பார்த்த அடுத்த செகண்டே வாமா என் மருமகளேன்னு வாமா வெல்கம் பண்றாரு. அப்பா தாத்தா நம்பிட்டாரு போலன்னு ஹீரோ பெருமூச்சு விடும்போது என்னம்மா வந்ததுல இருந்தே உம்முன்னு இருக்க, ஏதாவது என்கிட்ட பேசன்னு தாத்தா கேட்க ஐயோ நான் என்னத்த பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறேன் நம்ம ஹீரோயின். தாத்தா நீங்க 100 வயசு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நான் பக்கத்துல இருக்கிற கோவில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லி சம்திங் எதையோ தராங்க. ஆட என்னம்மா நீ, உனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, இப்ப ஏதோ சாமி கோவில் அர்ச்சனைன்னு பேசிட்டு இருக்க, நீ இந்த 6 மாசத்துல ரொம்ப மாறிட்ட, ஓகே என்ன வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருந்தா சரின்னு தாத்தா வாழ்த்துறாரு. ஆத்தாடி தப்பிச்சோண்டான்னு சொல்லி ஹீரோயின் பெருமூச்சு விடவும் எங்க இதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் பேச விட்டா தாத்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவாரோங்கிற பயத்துல நம்ம ஹீரோ தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் தாத்தாக்கு மருந்து கொடுத்து தூங்க வைங்கன்னு சொல்லி அப்படியே இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பிடுறாரு. ஆனா மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் தாத்தாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அவர் என்ன உங்க ஃபியான்சேன்னு நம்பிட்டு இருக்காரு, ஒரு வேளை அவருக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு, பேசாம நானே அவர்கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு எழுந்திருக்கவும்
இந்தாப்ல இங்க பாரு, காசை வாங்கிட்டு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மனிதாபிமானம்லாம் பார்த்துட்டு இருக்காத. ஒருவேளை இப்ப மட்டும் நீ எங்க தாத்தா கிட்ட உண்மையை சொன்னேன்னு வச்சுக்க, கண்டிப்பா அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சோ இந்த ஆபரேஷன் முடிகிற வரை எதுவும் பேசாம கம்முன்னு இருக்கணும். இல்ல நான் உன்னோட கைய காலை உடைச்சு போட்டுருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்காக கை ஓங்கும் போது கரெக்டா அந்த ரூம்குள்ள தாத்தா வந்துடுறாரு. சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அப்படியே கீழே உட்காந்து நம்ம ஹீரோயின் காலை அமுக்கி விட்டுக்கிட்டே, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தால தாத்தா, அதான் கால் வலிக்குதுன்னு சொன்னா, நானுமே வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட வருங்கால பொண்டாட்டிக்கு கால் அமுக்கி விடுறேன்னு சொல்ல, அப்போ மனசு கேட்காம உண்மையை சொல்றதுக்காக நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கவும் அப்படியே நம்ம ஹீரோ ஹக் பண்ணி, பொறுமை டார்லிங் பொறுமை, அவசரப்படாத, தாத்தா போனதுக்கு அப்புறம் நம்ம கச்சேரி வச்சுக்கலான்னு சொல்லவும், ஆஹா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்காங்க போல நினைச்சுக்கிற தாத்தா, சரி சரி சின்னஞ்சிருசுங்க, இப்ப சந்தோஷமா இல்லாம வேற எப்ப இருக்க போறீங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் ஹார்டின்லாம் விட்டுட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு. இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ ஒரு வேளை இந்த கான்ட்ராக்ட மீறிட்டினா அதுக்கான பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். சோ கம்முன்னு வாய முடிக்கிட்டு எங்க தாத்தாக்கு இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிகிற வரைக்கும் என்னோட ஃபியான்சேவா நடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மொபைல் உடஞ்சிருக்கிறத நோட் பண்ற நம்ம ஹீரோ, ஓகே இதை நான் போய் சரி பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறாரு. அதே நேரம் அவருக்கு ஒரு வேளை இவ தன்னோட காணாம போன ஃபியான்சேவா இருப்பாளோ, அவ தான் தன்னை ஏமாத்துறதுக்காக இப்படி ஹீரோயின் மாதிரி மாறு வேஷம் போட்டு இங்க வந்திருக்காளோங்கிற சந்தேகமுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்ன நம்ம ஹீரோ கம்பெனி சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு திருடி இருப்பா. சோ அவ தான் தன்னை ஏமாத்தி கம்பெனி சீக்ரெட் எல்லாம் திருடுறதுக்காக திரும்ப வந்திருக்காளோங்கிற சந்தேகம் நம்ம ஹீரோக்குள்ள இருந்துட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. ஒன்னும் புரியாம நம்ம ஹீரோ தன்னோட ஆளுங்களை விட்டு விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட அம்மா கடன் வாங்கியிருப்பாங்களே, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க காசு திரும்ப தரலன்னு சொல்லி ஹீரோயினோட தம்பியை ரொம்ப வலுக்கட்டாயமா வற்புறுத்தி கூட்டிட்டு போகவும், ஏன் என்னாச்சு, நான் தான் கடனை திரும்ப தர சொல்லி நிறைய காசு கொடுத்தேனே, அந்த காசை என்ன பண்ணீங்கன்னு கேட்க, நான் அதை டபுள் ஆக்கி நிறைய காசு ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா, எப்படியாவது உன்னோட தம்பியை காப்பாத்துன்னு கெஞ்சுறாங்க. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே ப்ளீஸ் சார் எனக்கு 24 மணி நேரம் மட்டும் டைம் கொடுங்க, எப்படியாவது எங்க அம்மா வாங்கின எல்லா காசையுமே நான் மொத்தமா திரும்ப தந்துடுறேன்னு சொல்லி கெஞ்சவும், சரிம்மா உன் டீலுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், பட் அந்த 24 மணி நேரமும் உங்க தம்பி என்கிட்டயே இருக்கட்டும்னு சொல்லி அந்த கடங்காரங்க இழுத்துட்டு போறதுனால டென்ஷன் ஆகுற ஹீரோயினோட அம்மா அவளை அப்படியே பிடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு, உன் தம்பியை காப்பாத்த உன்னால எதுவுமே பண்ண முடியாதா, ஏன் இப்படி உதவாக்கறையா இருக்கன்னு கேட்டு கண்ணா பின்னான்னு திட்டவும், பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. ஆக்சுவலா இதுல நம்ம ஹீரோயின் தப்பு எதுவுமே கிடையாது. தன்னால முடிஞ்ச வரை இந்த குடும்பத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே தனக்கான மரியாதை கிடைக்கலன்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ, ஏன் பொண்டாட்டி மேல கை வைக்கிறது இல்ல, இங்க எவனுக்குடா இருக்குன்னு கேட்கவும் கடங்காரங்களா மிரண்டு போயிடுறாங்க. தென் விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட, இப்ப நான் உனக்காக என்ன பண்ணட்டும்னு கேட்க, கான்ட்ராக்ட் அடிப்படையில எனக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க பண்றேன்னு சொல்லிருக்கீங்க, சோ எனக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க தான் கரெக்டா பண்ணணும்னு சொல்ல, சரிங்க மகாராணி எனக்கு நல்லா புரியுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவே ஹீரோயின் அம்மா வாங்கின மொத்த கடனையும் ஒரே செக்க போட்டு கொடுத்துடுறாரு. இதை பார்த்து மலர்ந்து போயிடுறாங்க. மை டியர் மகளே, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை ஹக் பண்றதுக்காக பக்கத்துல வரவும், அங்கேயே நிலுங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, ஆட என்னம்மா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட, என்ன இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே, மைசா நீங்க வாடா, வந்து உங்க அக்காவோட பணக்கார புருஷன் அதான் உன்னோட மாமாக்கு வணக்கம் சொல்லுன்னு சொல்ல, எங்க ஹீரோயின் பணக்கார வீட்டுல வாக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துருவாளோங்கிற வைத்தெரிச்சல்ல இவெல்லாம் அந்த பணக்காரனுக்கு பொண்டாட்டியா இருக்க மாட்டா, வேணும்னா கீப்பா இருப்பான்னு சொல்லி தப்பா பேசவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, ஒழுங்கா உன்னோட அக்கா கிட்ட சாரி கேளுன்னு சொல்ல, என்னால முடியாது ஆனதை பாத்துக்கோங்கன்னு அவன் ரொம்ப திமிரா பேசவும், சரி அப்ப போன கடங்காரங்களை திரும்ப கூப்பிடுறேன், வந்து உன்னோட கிட்னி மட்டும் இல்லாம ஹார்ட் லிவரு கண்ணு மூக்கு நாக்கு எல்லாத்தையுமே புடுங்கி பால்ட்டா மார்க்கெட்ல வித்துருவாங்க, என்ன ஓகேவான்னு ஹீரோ கேட்டு மிரட்டவும், ஹீரோயினோட தம்பியுமே வேற வழி இல்லாம ஹீரோயினுக்கு முன்ன மண்டி போட்டு, அக்கா மாமா நான் பேசுனது தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்டுடுறான். தென் இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆகி பயங்கரமா சரக்கடிச்சிட்டு, நான் இப்ப நிஜமாவே ரொம்ப சோகமா இருக்கேன், அதே நேரம் நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கிறதுனால நானுமே தாத்தா கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம அவருக்கு ஆபரேஷன் முடிகிற வர உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டே அப்படியே நம்ம ஹீரோ மேல தூங்கிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட மேனேஜர் கால் பண்ணி, சார் நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான டிசைன்ஸ்லாம் வந்துருச்சு, நீங்க வந்து பார்த்தா ஓகே பண்ணிடலான்னு சொல்லவும், உடனே ஹீரோயினை கூட்டிட்டு தன்னோட ஆபீஸ்க்கு போறாரு. ஆனா அவருக்கு எந்த டிசைன்ஸுமே பிடிக்கல, செம்ம டென்ஷன் ஆகி, என்ன கருமையா இது, இதெல்லாம் போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்டு கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற மாதிரி இருக்கவும்,
அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப பொறுமையா இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப கன்றாவியா இருக்கு, ஒழுங்கா போய் வேற ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி விரட்டி விட்டுடுறாரு. அப்போ நல்லா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பயங்கரமான மோசமான கனவு வந்ததும் மிரண்டு போய் கண் விழிச்சு, என்னோட கனவுல எங்க அம்மா எங்க அப்பா வாங்கின வீட்டை வித்துட்டு என்ன வீட்ல இருந்து அடிச்சு விரட்டுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லவும், நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாத, வருத்தப்படாத, நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்க அப்பாவோட வீடை யாராலையுமே விற்க முடியாதுன்னு ஹீரோ வாக்கு தராரு. ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, தூக்க கலக்கத்துல போதையில அப்படியே நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவோட பிஏ தாத்தாவை வீல் சேர்ல வச்சு ரொம்ப பொறுமையா மெதுவா கூட்டிட்டு போகவும், டென்ஷன் ஆகுற தாத்தா கோவப்பட்டு கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்னாச்சு ஏதாச்சு, ஏன் தாத்தா இவ்ளோ கோவமா இருக்காருன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி யங் ஏஜ்ல தாத்தா ரொம்ப பெரிய ஃபேமஸான கார் ரேசரா இருந்தாரு, அவருக்கு பொறுமைங்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் தெரியாது, காரை எடுத்தாலே 150-200 ஸ்பீட்ல தான் பட்டைய கிளப்பிட்டு போவாரு. சோ இப்ப நான் அவரை வீல் சேர்ல வச்சு ரொம்ப மெதுவா கூட்டிட்டு போறதுனாலதான் டென்ஷன் ஆறாருன்னு பிஏ சொல்ல, அட பாவீங்களா, எப்படி இந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டீங்க, தாத்தா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த ஹெல்மெட் நீ கேப்லாம் தாத்தாக்கு போட்டுவிட்டு அவரோட வீல் சேர்லயே வச்சு செம்ம வேகமா அந்த ஊர் ஃபுல்லா சுத்த ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாவுக்கா 10 வயசு 60 வயசு குறைஞ்சி ஏதோ 20 வயசு பையன் மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டே என்ஜாய் பண்றாரு. பட் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோக்கா வயித்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சிருது. யோ எங்க தாத்தாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ண போறோம், அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோயின் கிறுக்கி யார கேட்டு என் தாத்தாவை வெளியில கூட்டிட்டு போனான்னு சொல்லி செம்மையா கடுப்பாக்கி கத்திட்டு இருக்காரு. பட் இது எதை பத்தியுமே கேர் பண்ணாம நம்ம ஹீரோவோட தாத்தா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா பாப்பா, நல்ல வேலை நீ திரும்ப வந்துட்ட. ஹீரோவோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டதுனால அவனுக்கு இருந்த ஒரே ஒரு உறவு நான் மட்டும்தான். பட் இப்ப எனக்குமே வயசாகிடுச்சு. சோ உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு, அதே நேரம் அவனை உயிருக்குயிரா நேசிக்கிற பொண்ணு கிட்ட அவன் கையை பிடிச்சு கொடுத்துட்டு போனா மட்டும்தான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும்னு ரொம்ப எமோஷனலா பேசவும், எங்க நம்ம தாத்தாவை ஏமாத்திட்டு இருக்கோமோன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சரிம்மா பாப்பா, இன்னைக்கு நைட்டு நம்ம கம்பெனி சார்பா ஒரு பெரிய பார்ட்டி நடக்க போகுது, நீயுமே கண்டிப்பா ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து போ, பிகாஸ் அங்க நிறையவே பெரிய பெரிய பணக்காரங்க பிசினஸ் மேன்லாம் வருவாங்க. சோ நீ ஹீரோ கூட அங்க போய் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டா மட்டும்தான் 6 மாசத்துக்கு அப்புறம் நீ திரும்ப வந்துட்ட, உனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் ஆக போகுதுங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வரும்னு சொல்லி தாத்தா ரொம்ப நம்பிக்கையோட அவங்க வீட்டு சாவிய நம்ம ஹீரோயின் கிட்ட தந்துடுறாரு. கட் பண்ணா நைட் அந்த பார்ட்டியில லின்னுங்கிற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம ஹீரோவை உஷார் பண்ண ட்ரை பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோ மேல ஒரு கண்ணு. சோ ஹீரோவோட ஃபியான்சேவான கூனானன் ஓடி போயிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணவும், தயவு செஞ்சு தள்ளிப்போ, எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு ஹீரோ சொல்றதுனால டென்ஷன் ஆகுற லின் ஒரு வைன் கிளாஸ் எடுத்து அப்படியே தூக்கி போட்டு எல்லாரையும் தன்னை பார்க்க வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. 6 மாசத்துக்கு முன்னால ஓடி போன கூனனை இப்ப திரும்ப பார்த்ததும் லின் பயங்கர ஷாக் ஆகி, நிஜமாவே நீதானான்னு திரும்ப திரும்ப கேட்கவும் ஹீரோயினுக்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. அதே நேரம் அவங்க பிஹேவியரை வச்சு இவ 100% கூனன் இல்லங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற லின், எங்க உன்னோட நேஷனல் ஐடி கார்டை காட்டுன்னு பிரச்சனை பண்ணி நம்ம ஹீரோயினோட ஹேண்ட்பேக் எல்லாம் பிடிச்சி இழுக்கவும், ஒருவேளை நாம மாட்டிக்குவோமோன்னு சொல்லி பயந்துடுற நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி அவ கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பு அப்பிட்டு பேக்கை வாங்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்படி தன்னை ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலேயும் அடிச்சு அவமானப்படுத்திட்டாங்கிறத தாங்கிக்க முடியாம உடனே லின் தன்னோட தம்பிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும், ஆமா அடுத்த செகண்டே ஸ்பாட்டுக்கு வந்து செம்ம சீனா ஏதோ டான் மாதிரி, எவன்டா அது எங்க அக்கா மேல கை வச்சது, தைரியமான ஆம்பளையா இருந்தா வெளியில வாங்கடான்னு கேட்டு பிரச்சனை பண்ணவும், என்ன அடிச்சது ஒரு ஆம்பளை இல்லடா ஒரு பொண்ணு, அதான் ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போறான்ல கூனானன் அவதான்னு லின் சொல்ல, எது கூனானனா, ஏன் ஆளு, நான் அவளை பார்த்து 6 மாசம் ஆச்சு, எங்க போனா எப்படி இருக்கா, நான் அவளை பார்க்க முடியுமான்னு கேட்டு ஏதோ சின்ன பையன் மாதிரி இந்த லின்னோட தம்பி ஹீரோயினை தேடி அங்க இங்கன்னு ஓடுறான். ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ் இருக்கும். இல்லடா தம்பி, எனக்கு என்னமோ அவ பிஹேவியர்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையான கூனானன் மாதிரி தெரியல, வேற யாரோ மாறுவேஷம் போட்டு வந்து நம்மள ஏமாத்திட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு லின் சொல்ல, ஓ அப்படியா, ஓகே நான் உடனே போய் செக் பண்றேன்னு தம்பி ரிப்ளை பண்ணிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் லின் அடிச்சிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில இருக்கும்போது ஹீரோ அவங்களை அப்படியே அல்லேக்கா தூக்கி டேபிள்ல உட்கார வச்சு, எந்த கையால நீ அவளை அடிச்சன்னு கேட்க, இந்த கையால தான்னு ஹீரோயின் சொல்ல, அத அப்படியே தன்னோட கண்ணத்துல வச்சுக்கிட்டு, சாரி என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாதுன்னு ஹீரோ ஃபீல் பண்ணவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பிஸியா இருந்தீங்கிறது எனக்கே தெரியும்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி நீ பயப்பட வேண்டாம், எனக்கும் லின்னுக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னு ஹீரோ சொல்லும்போது, என்ன வாழ்ந்தா எனக்கு என்ன, நான் ஜஸ்ட் காசு வாங்கிட்டு நடிக்கிற ஒரு ஃபியான்சே தானேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோ முகமே ரொம்ப வாடி போயிடுது. அப்போ நீ ஜெலஸ் ஆகலையா, பொசிசிவ் ஆகலையான்னு கேட்கவும்,
நான் எதுக்கு பொசிட்டிவ் ஆகணும்? பிகாஸ் உங்களுக்கும் லின்னுக்கும் நடுவுல எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எப்படியும் நீங்க என்ன ஏமாத்த மாட்டீங்கங்கிற ஒரு நம்பிக்கை தானு ஹீரோயின் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள ஹீரோ பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. இப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் வந்து குணானனுங்கிற ஒரு பொண்ணோட போட்டோவையும் உன்னோட போட்டோவையும் வச்சு என்கிட்ட விசாரிச்சான்னு சொல்லவும், லின்னோட தம்பி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, ஒருவேளை அவங்களா கண்டுபிடிச்சு தாத்தா கிட்ட சொன்னா பெரிய பிரச்சனையாகிரும், பேசாம நாமளே உண்மையை சொல்லிடலான்னு 2 பேரும் பிளான் பண்ணி போறாங்க. பட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் ஏதேதோ பேசி மலிப்பிட்டு, சரிங்க தாத்தா, இப்ப யாராவது உங்ககிட்ட பொய் சொன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு ஹீரோ கேட்க, எனக்கு பொய் சொல்ற ஆளுங்களையே சுத்தமா பிடிக்காது, நான் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன், எவனா இருந்தாலும் வெட்டுவேன்னு தாத்தா சொல்ல, ஆத்தி நாம நினைச்சதை விட பயங்கரமான கோபக்காரரா இருப்பாரு போலன்னு சொல்லி மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோ நைஸா ஹீரோயினை ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து, தெரியாதனமா புலிவாலை பிடிச்சிட்டோம், இப்ப நாம அதை விட்டாலும் கடிக்கும் விடலைனாலும் கடிக்கும், எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி தாத்தாவை சமாளிக்க போறோம்னு தெரியாம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி மண்டைய பிச்சுக்கவும், ஒருவேளை நான் மட்டும் குணானன் மாதிரி நடிச்சிருந்தா கண்டிப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. நீ பாக்குறதுக்கு வேணா அப்படியே குணானன் மாதிரி இருக்கலாம், பட் உன்னோட மனசு பிஹேவியர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் நீ குணானன் மாதிரி மாறிடாதன்னு ஹீரோ ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாரு. ஆனா பயங்கரமான குற்ற உணர்ச்சியில இருக்கிற நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி இறந்து போன தன்னோட அப்பாவை பத்தி சொல்லி வருத்தப்படவும், இறந்து போனவங்க என்னைக்குமே திரும்ப வர போறது இல்ல, மேபி கடவுள் வேற ஒருத்தர் ரூபத்துல திரும்ப வர உன்கிட்ட கொடுக்கலாம், அது நானா கூட இருக்கலாம், சோ என்னவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்கு தேவையான விஷயங்களை நான் பண்றேன்னு ஹீரோ சொல்ல, இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், அவ்வளோ தானே, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் போய் சமையல்கார அம்மா கிட்ட சொல்லி உனக்காக சாப்பாடு ரெடி பண்ண சொல்றேன்னு ஹீரோ சொல்றாரு. எனக்காக எல்லாமே பண்ணுவேன்னு சொன்னீங்க, உங்களால ஒரு நூடுல்ஸ் கூட பண்ணி தர முடியாதான்னு ஹீரோயின் கேட்க, தெரியாதனமா நாமளே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம ஹீரோயினுக்காக எக் நூடுல்ஸ் சமைக்க ஃபர்ஸ்ட் போய் முட்டையை உடைக்கிறாரு. ஆனா எல்லாமே வேஸ்ட் ஆகிடுது, பணக்கார வீட்டு பையனாமா அதான் சரியா முட்டை கூட உடைக்க தெரியல. இத பார்த்து நம்ம ஹீரோயின் கெக்க பெக்கன்னு சிரிச்சு ஹீரோவை நல்லா கலாய்ச்சிட்டு நானே உடைச்சு தரேன்னு சொல்லி உடைச்சா அதுவுமே கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிடுது. இப்படியே ஒருத்தர் இன்னொருத்தரை மாத்தி மாத்தி கலாய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு வழியா எக் நூடுல்ஸையுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கச்ச யாரோ வீட்டு கதவை தட்டவும் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணு தாறுமாறா செமையா சரக்கடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து, ஏய் யாரு நீங்களா, என்னோட வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்றாங்க. அட என்னடா இது புது பஞ்சாயத்தா இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒன்னும் புரியாம திருன்னு முழிக்கவும், அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்துட்டு, குணானன் மேடம் நீங்களா, ஐயோ தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன், ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வெளியில வந்து யாருக்கோ கால் பண்ணி, நான் பார்த்துட்டேன் அது குணானன் மேடம் தான் இப்ப ஹீரோ கூட இருக்காங்கன்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ கூட ஆபீஸ்க்கு போற ஹீரோயினுக்கு எந்த வேலையும் இல்லாம ரொம்ப போர் அடிக்குது, பத்தாவதுக்கு நான் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ அங்கே இருந்து கிளம்புனதும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ரூம்குள்ளேயே அங்க இங்கன்னு சுத்துறாங்க. தென் நம்ம ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட ஜியோலின் பே ப்ராஜெக்ட பத்தி பேசுறதுக்காக மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்க, எஸ் சார் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ இந்த ப்ராஜெக்ட் பண்ண வேண்டாங்கிற மாதிரி தான் தோணுது, பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு முன்ன உங்க எக்ஸ்பியான்சேவான குணானன் இந்த ப்ராஜெக்ட பத்தின ஃபைல்ஸ் தான் திருடுனாங்க, சோ அவங்களுக்கு இத பத்தின எல்லா அப் அண்ட் டவுன்ஸுமே தெரியும். அதே நேரம் இப்ப வந்திருக்க ஹீரோயின் மேலையுமே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, அது எப்படி சார் ஒருத்தர் காணாம போனதுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே இருக்க இன்னொருத்தர் யதார்த்தமா உங்க வாழ்க்கைக்குள்ள வர முடியும், மேபி உங்களை ஏமாத்தி கம்பெனியை பத்தின மத்த சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக குணானன் போட்ட பிளானா கூட இது இருக்கலான்னு பிஏ கொளுத்தி போடவும், பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுற நம்ம ஹீரோ திரும்ப தன்னோட ஆபீஸ்க்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் கீழே குனிஞ்சு எதையோ எடுத்துட்டு இருக்கவும் ரொம்ப சந்தேகப்படுற அவரு, என்ன அது காட்டு காட்டுன்னு கேட்டு மிரட்டவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. இப்ப நீ காட்ட போறியா இல்லையான்னு கேட்டு ஹீரோ கத்த, பயந்து போய் ஹீரோயினுமே காட்டுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல ஒரு சாதாரண பேனாதான், நான் உங்க ரூமை சுத்தி பார்க்கும்போது தெரியாம இதை தட்டி விட்டுட்டேன், கீழே விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் குனிஞ்சேன்னு ஹீரோயின் சொல்லவும், அச்சச்சோ இப்படி ஒரு அப்பாவி குழந்தைய நாம தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ற நம்ம ஹீரோ, சரிமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. என்னதான் நம்ம ஹீரோயின் மேல நம்பிக்கை இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்ன குணானன் அந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்கல்ல, சோ எங்க அவங்களால இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி உஷாராகிற நம்ம ஹீரோ இந்த ப்ராஜெக்டே நம்ம கம்பெனிக்கு வேண்டான்னு ஆர்கியூ பண்றாரு. பட் இன்னொரு ஷேர் ஹோல்டர் அது ரொம்பவே ஃபேமஸான பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால நாம அங்க ப்ராஜெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய வருமானம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம், வேற ஏதாவது பெரிய ப்ராஜெக்டா பார்த்து பண்ணலாம்னு சொல்றதுக்கு அங்க இருக்கிற மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க.
ஸோ தனிமைப்படுத்தப்பட்ட அந்த லேங்குங்கிற ஷேர் ஹோல்டர் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, என்ன மேடம் இப்படி ஆகி போயிடுச்சு, ஜியோலின் பே தான் உங்க சொந்த ஊரு, ஸோ நீங்க ஹீரோ கிட்ட சொல்லி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவலை கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க கூனான்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சிட்டு இருக்காச்சு. அங்க வர நம்ம ஹீரோ எப்படியோ பேசி சமாளிச்சு அந்த லேனுங்க ஷேர் ஹோல்டரை அங்க இருந்து விரட்டி விட்டுட்டு, உனக்கு அறிவில்ல, எத்தனை தடவை என் கூடயே இரு, வேற எங்கேயும் போகாதன்னு சொல்லியிருக்கேன், இப்ப பாரு தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட பார்த்தேன்னு சொல்லி கத்தவும் ஹீரோ தன்னை திட்டாருன்னு சொல்லி ரொம்ப கோச்சுக்கிற நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல அவங்க அப்பா கூட அடிக்கடி போய் ரொம்ப சந்தோஷமா விளையாண்ட பீச்சுக்குமே இப்ப போறாங்க. அங்க அவங்கள ஃபாலோ பண்ணி போற நம்ம லின்னோட தம்பியான டவுடவ் வாண்டடா பேச்சு கொடுக்கவும், யார் தம்பி நீனு ஹீரோயின் கேட்க, அட என்ன குணான நீ என்ன மறந்துட்டியா, நீயும் நானும் சின்ன வயசுல இந்த பீச்ல எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டோம், ஏன் இப்படி பேசுறன்னு கேட்டு ஃபீல் பண்றான். ஓ நீ தானா அது, இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா உன்னோட பேர் என்னன்னு ஹீரோயின் கேட்க, நீ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்ட, என் பேரு ஞாபகம் இல்லையா, நான் தான் டவுடவுன்னு சொல்லவும், சரி இருந்தது போ, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி என்கிட்ட தேவையில்லாம மொக்க போட்டுட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் பேசுறதெல்லாம் உனக்கு மொக்க போடுற மாதிரி இருக்கா, அட கடவுளே என்ன கொடுமை இதெல்லாம், அட்லீஸ்ட் இதாவது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒரு ரிங்க காட்டவும், அடே நீ இதுக்கு முன்ன எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியான்னு ஹீரோயின் கேட்க, ஆமா பட் நீ எனக்கு ஓகே சொல்லல, அதுக்கு பதிலா இதே ரிங்க கொடுத்து நீ ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, பட் அவரு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி டவுடவ் நம்ம ஹீரோயினை செமையா கலாய்க்கிறான். சரி சரி இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இங்க பாரு தம்பி, நாம ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்றதுனால அவங்களுக்கு நம்ம மேல காதல் வரக்கூடாது. எப்படியும் இந்த உலகத்துல உனக்காக ஏற்கனவே ஒரு பொண்ணு பிறந்திருப்பா, நீ அவளை தேடி போக வேண்டாம். கரெக்டான நேரத்துல விதியே இந்த பொண்ணை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சோ நீ அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அட்வைஸ் பண்ணவும், முடியாது முடியாது, நான் கேட்க மாட்டேன், எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி நம்ம டவுடவ் பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை விசிட் பண்ணிட்டு போறதுக்காக வந்த நம்ம லின் தூரத்துல இருந்து இதை பார்த்துட்டு, நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு துரோகம் பண்ணிட்டு வேற யார் கூடயோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, ஜல்சா பண்ணிட்டு இருக்கா போலன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னோட ஃபியூச்சர் பொண்டாட்டி வேற ஒருத்தன் கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கொளுத்தி போட்டுடுறா. தென் நம்ம ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்க அந்த மர்ம நபர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேக வேகமா வந்து பார்த்தா அது அவளோட தம்பி. டேய் தம்பி, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஷாக் ஆகி கேட்க, ஆடா என்னக்கா நீ, எனக்கே இப்பதான் ஹீரோயின் கூட டேட்டிங் வர சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதையும் இப்படி தேவையில்லாம உள்ள பூந்து கெடுக்க பாக்குறியேன்னு கேட்டு கத்த, ஐயோ நான் வேற அவசரப்பட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட மாட்டி விட்டேன்டான்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அங்க நம்ம ஹீரோவே வந்துடுறாரு. அப்புறம் என்ன, தொக்கா மாட்டிக்கிட்டே இவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒருத்தர் இன்னொருத்தர குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கும் போது பொறுமை இழந்துடுற நம்ம ஹீரோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல, காசு எவ்வளவு வேணும்னாலும் என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்காக இவன் கூட பழகிட்டு இருக்கன்னு ஹீரோயினை கொஞ்சம் தப்பா பேசிடுறதுனால கோவப்படுற நம்ம ஹீரோயின் ஹீரோ அடிக்கிறதுக்காக கை ஓங்கிடுறாங்க. பட் அடிக்க முடியாதே, சோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே அங்கே இருந்து போகவும், ஐயோ செல்லம் என்னை விட்டு போகாதன்னு அழுதுகிட்டே டவுடவ் ஹீரோயின் பின்னால ஓடிடுறான். தென் தான் மேல இருக்கிற தப்ப உணர்ற நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்படியாவது திரும்ப பேசிடணுங்கிறதுக்காக ரொம்ப நேரமா கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணாததுனால ரொம்ப வெக்ஸ் ஆகி நின்றுட்டு இருக்கச்ச, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, நீ என்ன லூசா, ஏன் இன்னும் பைத்தியக்கார மாதிரி ஹீரோயின் பின்னால சுத்திட்டு இருக்க, அவதான் உன் கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் திருடுனாங்கிற உண்மை உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக நீ இன்னும் அவளை காதலிச்சிட்டு இருக்கன்னு லின் கேட்க, அது உனக்கு தேவையில்லை, உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போடின்னு கோவப்பட்டு நம்ம ஹீரோ திட்டுறாரு. ஆனா அதெல்லாம் பத்தி கேர் பண்ணாம நம்ம லின் ஹீரோ கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கச்ச ஹீரோவோட தாத்தா கால் பண்ணி, டேய் பேராண்டி, இங்க ஒரு லேடி வந்து ஹீரோயினோட அம்மா அது இதுன்னு ஏதேதோ சொல்றாங்க, வந்து என்னன்னு பாருடான்னு சொல்லவும் உடனே நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வரவும் ஹீரோயினோட அம்மா, மருமகனே எப்படி இருக்கீங்க, நான் கால் பண்ணா ஹீரோயின் அட்டன் பண்ணவே மாட்றா, நீங்க கொடுத்த காசு எல்லாமே செலவாயிடுச்சு, எங்களுக்கு செலவுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா நல்லா இருக்கும், ஹீரோயின் எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லவும் டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ, காசுனா மட்டும்தான் உங்களுக்கு ஹீரோயின் ஞாபகம் வருமா, இத்தனை வருஷத்துல நீங்க என்னைக்காவது அவளை ஒரு பொண்ணா மதிச்சிருக்கீங்களா, அவளுக்கான முக்கியத்துவம் அவளுக்கான மரியாதையை கொடுத்திருக்கீங்களா, அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இப்ப அவளால நிறைய காசு கிடைக்க போகுதுங்கிறதுனால கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம அவளை தேடி வந்திருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் சுத்தமா வெக்கமே இல்லையான்னு கேட்டு ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டி அவங்கள வீட்ல இருந்து அனுப்பிடுறாரு. டே பேராண்டி, உண்மையை சொல்லு, இங்க என்ன நடக்குது, ஹீரோயின் யாரு, எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்னு தாத்தா கேட்க வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுமே உண்மை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவே இங்க கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சுன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் இருக்கவும், வந்துட்டியாடி என் தங்கமே செல்லமே, அம்மா கிட்ட காசு இல்லம்மா கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்க, இதுக்கப்புறம் ஹீரோக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டேன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறாங்க. தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீச்சுக்கே கார்டியனா வேலைக்கு போறாங்க. அந்த பீச்சோட ஓனர் வேற யாரும் இல்ல, நம்ம லின் சிப்லிங்ஸ் தான்.
ஹீரோயினை இப்படி ஒரு இடத்துல பார்த்ததும் ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. ஆனா இவங்க 2 பேரும் தான் பயங்கர புத்திசாலியாச்சே. ஓ, பொதுவா இந்த பணக்கார வீட்டு பசங்க கொஞ்ச நாள் ஏழை வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுபடி வேலைலாம் பாப்பாங்க. அப்படிதானே நீயுமே வந்திருக்கேன்னு கேட்க, ஆடா இது கூட நல்லா இருக்கேன்னு சொல்லி ஆமா ஆமா கரெக்ட், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு ஹீரோயின் சமாளிச்சிடுறாங்க. இததான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு மட்டும் தான் சொல்லி குஷி ஆகிடுற நபலின் உடனே ஆபீஸ்க்கு போய் நம்ம ஹீரோ உஷார் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு வழக்கம் போல சில்லறை இல்ல போடின்னு விரட்டி விட்டுடுறாரு. அப்புறம் இங்க நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா உண்மைகளையும், அதாவது நான் கூனானன் இல்ல, என்னோட பேரு கியோமியோ மியோமியோ ஏதோ ஒண்ணு, கூனானனோட இடத்த ஃபில் பண்றதுக்காக தான் ஹீரோயினை மேக்கப் போட்டு இங்க கூட்டிட்டு வந்தாள்னு சொல்லவும், ஓ அப்படியா, அதானா விஷயம், சரி இந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், அதே நேரம் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க முடியுமான்னு டவு கேட்க, யா ஷுவர், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல பாண்டிங் வந்துடுது. ஆனா நம்ம டவுவால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்ததும் தம்பிக்காரன் எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்ல, என்னோட ரூம்குள்ள போக நான் ஏன்டா கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் உள்ள போய் பெட்ல உட்கார்ந்ததும் பின்னால இருந்து நம்ம ஹீரோ ஹக் பண்ணி, என் செல்லம்ல என் புஜ்ஜில தயவு செஞ்சு மாமாவை மன்னிச்சிருமா, ஏதோ தெரியாம அவசரத்துல அப்படி தப்பா பேசிட்டேன்னு சொல்லி சாரி கேட்கவும், என்ன சாரி பூரி கக்கூஸ்காரின்ட்டு, அதெல்லாம் நீ பேசுறதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும், ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போடான்னு ஹீரோயின் கத்த, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா, மாமாவை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, இல்லடா இப்போ உனக்கு என்ன வேணும், நீதான் வேணும், கல்யாணம் படிக்கிறியா, ஆகாயம் தீ புடிச்சா நிலா தூங்குமா, இந்த மாதிரிலாம் ரொமான்டிக்கான பாட்டு பாடிக்கிட்டு உங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போன பீச்சுக்கு நானுமே சந்தோஷமா கூட்டிட்டு போறேன் செல்லம், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோ கெஞ்ச, சரி போனா போது, பார்க்கவே பாவமா இருக்கு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுமே ஹீரோ ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றாங்க. அதுவே இங்க காதல் தோல்வியில கண் கலங்குற நம்ம லின் சிப்லின்ஸுங்க, நாம கொடுத்து வச்சது அவ்வளோதான்னு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்லி வேற வழி இல்லாம ரியாலிட்டி இதுதாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோ ஜியோலின் பேன்னு ஒரு ப்ராஜெக்ட வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணார்ல, அதை இப்ப நானே திரும்ப எடுத்து நடத்துறேன்னு அப்ரூவல் கொடுத்துடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தாவை மீட் பண்ணி நடந்த எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா தாத்தா ரொம்ப கூலா, நீ கூமேனா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ஹீரோயினா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மனசுதான் முக்கியம், பிகாஸ் உன்ன மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற பொண்ணாலதான் என்னோட பேரனை பத்திரமா பாத்துக்க முடியும். சோ இதுக்கப்புறம் நான் ஹீரோவோட ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம தாராளமா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் கண்ணை மூட சொன்னா கூட சந்தோஷமா செத்து போயிருவேன்னு தாத்தா சொல்ல, அப்படிலாம் பேசாதீங்க, டெஃபினெட்லி இந்த சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு நீங்க பழையபடி திரும்ப வருவீங்கன்னு சொல்லி தாத்தாவை ஆபரேஷன் தியேட்டருக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தாத்தா ஹீரோ கிட்ட, நீ திரும்ப அந்த ஜியோலின் பே ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு என்னமோ ரொம்ப உறுத்தலா இருக்கு, எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லவும், ஹீரோவுமே சரிங்க தாத்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ப்ராஜெக்ட பாக்குறதுக்காக கிளம்புறாரு. பட் கார் ரிப்பேரா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோயின் கூட அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கச்ச, ஹீரோவோட பிஏ இருக்காருல, அவரு ஹீரோக்கே தெரியாம வீட்டுக்குள்ள நைஸா போய் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தேடிட்டு இருக்காரு. ஈவன் கார் டிரைவருமே இந்த பிஏவோட ஆளுதான் போல. சோ ஹீரோ கிட்ட கார்ல ஒரு பெரிய பிரச்சனை, ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்ல, அட என்னடா நீங்க இப்படி முக்கியமான நேரத்துல டிலே பண்ணி காலை வாரிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ மொபைல தேடுறாரு. ஆனா அவர்கிட்ட இல்லாததுனால சரி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வர நம்ம ஹீரோயின் பிஏ எதையோ தேடிட்டு இருக்கத பார்த்துட்டு, ஏன் என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அவன் டக்குன்னு உஷாராகி ஹீரோயினை குத்துறதுக்காக கையில கத்தி எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஹீரோ மொபைல மறந்து வச்சுட்டு போயிட்டாரு, அதை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஆமா நானுமே அதுக்காக தான் வந்தேன்னு போய் சொல்லி பிஏ ஹீரோவோட மொபைல் எடுத்துட்டு அங்கே இருந்து போனதுக்கு அப்புறம் கூனானனோட அப்பாக்கு மெசேஜ் பண்ணி நாங்க ஜியோலின் பேக்கு வந்துட்டோன்னு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்குள்ள என்ட்ரானதுமே மக்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டு நம்ம ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, உன்னோட ப்ராஜெக்டுக்காக நாங்க எங்க கிராமத்தை அழிக்க விட மாட்டோம், ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு அகைன்ஸ்டா திரும்பி பயங்கரமா அவனை அட்டாக் பண்ணவும், அதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது தெரியாம ஒருத்தரை கீழே தள்ளி விட்டுடுறாரு. அதை நம்ம ஹீரோ கூடயே இருக்க ஒரு கருப்பு ஆடு வீடியோவா எடுத்து சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணி விட்டுறவும், உடனே இந்த நியூஸ் பயங்கர வேகமா ஸ்ப்ரெட் ஆகி ஹீரோ ரொம்ப கெட்டவன் தப்பானவன், தன்னோட ப்ராஜெக்டுக்காக தன்னோட சுயநலத்துக்காக காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு அழகான கிராமத்தையே அழிக்க பாக்குறான். ஈவன் நிறைய மக்களை அடிச்சு துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி அவங்க இடத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோவை பத்தின ரொம்ப தப்பான ரூமர்ஸ்லாம் வேகமா ஸ்ப்ரெட் ஆகவும், ஆட்டோமேட்டிக்கா அவரோட பிசினஸ் அப்புறம் இந்த ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமா சரசரன்னு டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணி திட்டம் போட்டு பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே கூனானனோட அப்பா தான். அதுவே இங்க தாத்தா நம்ம ஹீரோயின் கிட்ட, கூனானன் தொலைஞ்சு போனதுல இருந்தே நான் என் ஆளுங்களை விட்டு பயங்கரமா தேடிட்டு இருந்தேன், இப்ப ரீசெண்டா தான் எனக்கே ஒரு திடுக்கிடும் தகவல் தெரிய வந்தது,
குணானனோட அப்பா அவளை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோ கம்பெனி சம்பந்தப்பட்ட சீக்ரெட்டான ஃபைல்ஸ் எல்லாம் திருடி எடுத்துட்டு வர சொன்னதுனாலதான் பாவம் அந்த பொண்ணுமே தான் காதலிக்கிற ஹீரோக்கே துரோகம் பண்ணி அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கா. ஆனா அதுவும் பத்தாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி இன்னும் நிறையவே சீக்ரெட்ஸை தெரிஞ்சுட்டு வர சொல்லி அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனாலதான் பாவம் அந்த பொண்ணு தான் நேசிக்கிற பையனுக்கு இதுக்கப்புறம் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் யாருக்குமே தெரியாம சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. எங்க ஒரு வேளை இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா நாம மாட்டிப்போமோங்கிற பயத்துல குணானனோட அப்பா அவ இறந்து போனதையே மறைச்சி அவ காணாம போயிட்டாள்னு நாடகம் ஆடிட்டு இருக்காரு. சோ எனக்கு என்னமோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ இப்ப அங்க ஜியோலின் பேக்கு போயிருக்கான்ல, அவனுக்கு ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னு தாத்தா சொல்லவும் உடனே ஹீரோயின் மனசு கேட்காம ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஜியோலின் பேக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா என்ன, அந்த மொத்த ஏரியாவுமே குணானன் அப்பா கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஹீரோயின் வந்து லேண்ட் ஆன அடுத்த செகண்டே அவளை தூக்கிடுறாங்க. உன்னோட பேரு குயின் மே தானே, உன்னை வளர்த்த அப்பா பேரு குயின் ஹே தானே, என்ன நான் சொல்றது கரெக்டானு குணானன் அப்பா கேட்க உங்களுக்கு எப்படி என்ன பத்தின எல்லா டீடைல்ஸுமே தெரியும்னு ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நான் தான் உன்னோட அப்பா, குணானன் தான் உன்னோட கூட பிறந்த அக்கா, நீங்க 2 பேருமே ட்வின்ஸ். உங்க சின்ன வயசுல நான் ரொம்ப ஏழையா இருந்தேன், உங்க 2 பேரையும் வளர்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் உன்னை வளர்த்த அப்பா கிட்ட நான் தத்து கொடுத்துட்டேன். தென் நான் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியலன்னு சொல்றாரு. இதை கேட்டு செம ஷாக் ஆகிடுற நம்ம ஹீரோயின், இல்ல என்னால நம்ப முடியாது, நீங்க எங்க அப்பா இல்ல, அவரு தான் என்னோட அப்பா. சரி ஹீரோ எங்கன்னு கேக்குறாங்க. நான் பெத்த 2 பொண்ணுங்களும் ஏன் தான் இப்படி ஹீரோ மேல பைத்தியக்காரிங்களா இருக்கீங்கிறது தான் எனக்கு சரியா புரியல. இங்க பாரு பாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட கம்பெனி எல்லாம் என் பேருக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நானே உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்ன உன்னோட அப்பாவா ஏத்துக்கோமான்னு கெஞ்சுறாரு. என்னால முடியாது, எனக்கு உங்களை விட ஹீரோ தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. தென் இங்க ரொம்ப பயந்து போயிருக்க நம்ம ஹீரோ தன்னோட பிஏ கிட்ட, என்னப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா, நாம திரும்ப ஊருக்கு போகலாமான்னு கேட்க, அதுக்குள்ள எப்படி, இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு சொல்லி அப்படியே பேட் பாய்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டினதுக்கு அப்புறம் தான் இத்தனை நாளா இவங்க எல்லாருமே தான் கூட இருந்து குழி பறிச்சிருக்காங்கிற விஷயம் ஹீரோக்கு புரிய வருது. அப்புறம் என்ன, அப்படியே நம்ம ஆளை அல்லேக்கா தூக்கிட்டு வந்து குணானன் அப்பா கிட்ட விடவும் அவரோட ஆளுங்களா ஹீரோவை போட்டு அடி கும்முன்னு கும்மி ஒழுங்கா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயுமே சைன் பண்ணி உன் பேர்ல இருக்கிற சொத்து உன் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே குணானன் அப்பா பேர்ல மாத்தி விடுன்னு சொல்லி பயங்கரமா அடிச்சு துன்புறுத்துறாங்க. அப்படி இருக்கச்ச ரொம்ப பதறி போய் ஓடி வர ஒரு அடியாளு, பாஸ் பாஸ் இங்க பாருங்கன்னு சொல்ல என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே லின் ஃபேமிலி லின் சிப்ளிங்ஸ் வாங்கிடுறாங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஏற்கனவே பிளான் பண்ணிருப்பாரு. பிகாஸ் தாத்தா சொன்னார்ல எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு பயமா இருக்கு நீ கேர்ஃபுல்லா இருன்னு, அப்பவே நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ஏதாவது ஏடாகூடமா வில்லங்கமா நடக்குமோன்னு கிளாஷ் ஆகிருக்கும். சோ யாருக்கும் தெரியாம லின் சிப்ளிங்ஸ் கிட்ட இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் என் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் உங்க பேர்ல இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன நிலவரங்கிறத பார்த்து நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. ஈவன் நம்ம லின் சிப்ளிங்ஸுமே ரொம்ப நேர்மையான ஆளுங்கிறதுனால ஹீரோ சொன்ன இந்த பிளானுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஹீரோவோட எல்லா கம்பெனி ஷேர்ஸையும் ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ பேர்ல எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லைன்னு தெரிஞ்சதும் குணானன் அப்பா செம்ம அப்செட் ஆகிடுறாரு. ஆட போடா, இதுக்கப்புறம் இவன் அடிச்சு எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி அடியாளுங்களுமே அவர் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஓடிடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் பயங்கரமா போராடி ஒரு வழியா ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து குணானன் அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சு நம்ம ஹீரோவையுமே காப்பாத்திடுறாங்க. கட் பண்ணா ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து தாத்தாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பட் பெட் காலியா இருக்கவும் பயந்து போய் எங்க தாத்தாக்கு என்னாச்சுன்னு கேட்டு பதற, ஒன்னும் இல்ல அவரு ரொம்ப நல்லா இருக்காரு, வாக்கிங் பிராக்டிஸ் பண்றதுக்காக மொட்டை மாடிக்கு போயிருக்காருன்னு சொல்லவும், அப்பா இப்பதான் எங்களுக்கு உயிரே வருதுன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினும் தாத்தாவை போய் மீட் பண்றாங்க. என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க, எல்லாம் ஓகேவான்னு நம்ம ஆளுங்க கேட்க, எனக்கு என்ன 20 வயசு குறைஞ்ச மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கேன், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத பார்த்து கண்ண முன்னாலே போதும், நான் ரொம்ப நிம்மதியா போய் குழிக்குள்ள படுத்துக்குவேன்னு தாத்தா சொல்ல, ஆட என்ன தாத்தா எப்ப பார்த்தாலும் நீங்க சாகரத பத்தியே பேசுறீங்க, இன்னும் நீங்க பல காலம் உயிரோட வந்து எங்க குழந்தை குட்டியெல்லாம் பாத்துக்கணும்னு சொல்றாங்க. பாத்துக்கிறேன், ஆனா அதுக்கு நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தாத்தா சொல்ல, என்னால முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும் ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆமா கல்யாணம்னா அப்படியே ஓடி வந்துருவாங்களா, அதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட அழகா ப்ரப்போஸ் பண்ணணும், நான் அதை அக்செப்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி ரொமான்ஸ், அதுக்கப்புறம் தான் உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா பாப்பா சொல்றதுமே கரெக்ட் தான், சரி பேராண்டி ஃபர்ஸ்ட் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு தாத்தா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும், ப்ரப்போசல் தானே அதெல்லாம் எனக்கு சும்மா துப்சும் மேட்ரு, இப்ப பாருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ மண்டி போட்டு ரிங்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாருன்னு பார்த்தா, கொஞ்ச நாளைக்கு முன்ன நம்ம ஹீரோயினோட அம்மா சின்ன வயசுல ஹீரோயின் அவங்க அப்பா கூட சேர்ந்து எடுத்த போட்டோவை கீழே போட்டு உடைச்சாங்களே,
அந்த போட்டோவை இப்ப ரிப்பேர் பண்ணி ஹீரோயின் கிட்ட கொடுத்து நான் உன்னை லவ் பண்றேன் will you marry meன்னு கேட்க அடுத்த வார்த்தையே பேசாம டைரக்டா நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறாங்க. இத பார்த்து ரொம்ப வெக்கப்படுற தாத்தா அடடே இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கலாய்க்கவும் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. தென் நம்ம ஹீரோயினோட அக்கா இருக்காங்கல்ல கூமேன் அவங்க ஹீரோயின் கனவுல வந்து நான் ஹீரோவை உண்மையா நேசிச்சேன், அதே மாதிரி நீயும் அவர் மேல உயிரையே வச்சிருக்கங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சோ உன்னோட காதலை மட்டும் இல்லாம என்னோட காதலையும் சேர்த்து அவரை பத்திரமா பாத்துக்கோ, எனக்காக அவரை பத்திரமா பாத்துக்க முடியுமான்னு கேட்க கண்டிப்பா அக்கா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், பட் காலத்தோட கட்டாயத்தினால நம்ம 2 பேராலையுமே மீட் பண்ண முடியலன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சரி கண்டிப்பா என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கூடயே உங்களுக்கு துணையா உங்க பக்கத்துல தான் இருப்பேன்னு சொல்லி ஹீரோயின் ப்ராமிஸ் பண்றாங்க. அவ்வளோதான் இதோட இந்த மூவியுமே முடியுது. இந்த மூவி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்றது மட்டும் இல்லாம இந்த மூவியை பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல அடுத்து ஒரு சூப்பரான சீரீஸ்ல மீட் பண்றேன். until then it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.